நார்மலாக ஆயில் ஃபுட்னாலே நல்லது கிடையாது, பட் எனக்காவது ஒரு நாள் சாப்பிட்றது தப்பு கிடையாது. ஸோ இன்னைக்கு கேபேஜை வச்சு தூள் பஜ்ஜி பண்ண போகிறோம். பக்கோடான்னு சொல்லலாம். நார்மலாக அது ஆனியன் வச்சு தான் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு கேபேஜ் வச்சு பண்ண போகிறோம். சீரியஸாக அதோட டேஸ்ட்டு கேபேஜ்னு சொல்லி யாருக்குமே தெரியவே தெரியாது. ஆனியன் மாதிரி தான் இருக்கும். எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு 4 ஸ்பூனு கேபேஜை வந்து தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கிடணும். நல்லா மெல்லுசாக ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கிடணும். எவ்வளோ தூரம் மெல்லுசாக கட் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 4 ஸ்பூனு கடலை மாவு, 2 ஸ்பூனு அரிசி மாவு, 1 ஸ்பூனு சில்லி பவுடர், அப்புறம் பெருங்காயம் ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க. சால்ட்டு தேவையான அளவு, பெருஞ்சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா இது பண்ணிட்டு நல்லா கலக்கிட்டு, நெக்ஸ்ட் வந்து கார்லிக்கா, அதாவது பூண்டை வந்து இடிச்சு சேர்த்துக்கோங்க. அப்போதான் டேஸ்டா இருக்கும். தோலோடையே போட்டுக்கிடலாம். அப்புறம் கருவேப்பிலையை வந்து நல்லா சின்னதா கையிலேயே பிச்சு போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நெய் ஒரு ஸ்பூன் எடுத்து சூடு பண்ணி இதில் கலக்கிக்கிடணும். தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது. முடிஞ்ச அளவு இதுலேயே சரியா நல்லா ஒரு பதத்துக்கு வந்துடும். இல்லைன்னா லைட்டாக ஒரு 3 drops 4 drops மட்டும் வாட்டர் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா நல்லா ஒரு சின்ன சின்ன கட்டி கட்டியாக நம்ம உருண்டையை உருட்டி வச்சுட்டோம்னா பஜ்ஜி போட்டு எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா கருகிற அளவுக்கு, அதாவது கருகிறதுக்கு முந்தின பதம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான தூள் பஜ்ஜி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.